ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N NSamayalUlagam. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேரட் பட்டர் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கேரட் வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருப்போம். இந்த கேரட் பட்டர் பிஸ்கெட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ இந்த கேரட் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிஸ்கெட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சிடலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் 100 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற சுகரை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துடலாம். இந்த அளவுக்கு சுகரும் வெண்ணையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு மெஷர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு மெஷர் பண்ணணும். 150 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக இதில் 1/2 கப் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பிஸ்கெட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டி அழுத்தம் கொடுத்து செஞ்சிடலாம். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்னாலும் செஞ்சுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் வச்சு அதில் வச்சிடலாம். பிஸ்கெட் வைக்கும்போது ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில நிறைய கேப் விட்டு வச்சுக்கணும். ஏன்னா பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும். அதனால தான். குக்கரை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் உப்பு, ஒரு ஸ்டாண்டு, ஒரு பிளேட்டு வச்சு குக்கரோட கேஸ்கெட்டும் வெயிட்டும் சேர்க்காம 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணணும். இப்போது பிஸ்கெட்டை ப்ரீஹீட் பண்ண குக்கருக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு உடனேவே மூடிடலாம் குக்கரை. நாம் பண்ணக்கூடிய ஷேப்பு அப்புறம் நாம் எடுத்துருக்கிற மாவோட அளவை பொறுத்து பேக்கிங் டைம் வேரி ஆகலாம். அதனால் முதல்ல ஒரு பிஸ்கெட் வச்சு பேக் பண்ணி டைம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தம் 15 நிமிஷம் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் பிஸ்கெட் பேக் ஆகிறதுக்கு. 15 நிமிஷம் கழித்து குக்கரில் இருந்து பிஸ்கெட்டை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். அடியிலெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி மேலெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு பிஸ்கெட்டு. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. மொத்தம் எனக்கு இந்த அளவில் 20 பிஸ்கெட்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேரட் பட்டர் பிஸ்கெட்டை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Goms'N NSamayalUlagam சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.